டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான விசாரணையில் டாஸ்மாக் பார் டெண்டர் விடுவதிலும் முறைகேடு நடந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சாமுவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமுவேல். டாஸ்மாக் முறைகேடு விசாரணையில் டெண்டர் வழங்குவதிலும் மோசடி நடைபெற்றிருக்கிறது. இந்த மோசடியில் ஈடுபட்ட நபர் யார் என்பது குறித்த விவரம் வெளியாகி இருக்கிறதா? கனகதாரா, குறிப்பாக டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் டாஸ்மாக் நபர் டெண்டர் விடுத்ததில் முறைகேடு இருப்பதாக தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆனால் ஒரு நபர் பல ஜிஎஸ்டி எண்களை வைத்து, அதாவது டிடி என சொல்லக்கூடிய டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து அதை டெண்டரானது எடுத்துள்ளார் என்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள பார்களில் 30 முதல் 40% மேலாக இதுபோன்று மோசடியில் செய்யப்பட்டுள்ளதாகவும் டெண்டர் எடுத்ததாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதாவது பல நபர்களை, அதாவது டெண்டர் எடுத்த நபர் அதாவது அதை அரசாங்கத்திற்கு தெரியாமல் பல நபர்களுக்கு சப் கான்ட்ராக்ட் ஆனது விடுபட்டதாகவும், அதாவது இந்த விசாரணை மூலமாக தெரிய வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல பார் அமைப்பதற்கு டாஸ்மாக் அருகேயுள்ள அதாவது கட்டிடத்தின் உரிமையாளர்களிடம் என்ஓசி வாங்குவதிலும் முறைகேடானது செய்யப்பட்டுள்ளதாகவும், டெண்டர் எடுத்தவர்கள் அதாவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவலானது வெளியாகிருக்கிறது. பல்வேறு இடங்களில் லைசன்ஸ் இல்லாத பார்களானது செயல்பட்டு வந்ததாகவும், இந்த பார்களுக்கு அருகில் உள்ள டாஸ்மார்க்கில் இருந்து மது விற்பனையானது நடைபெற்று வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவலானது வெளியாகிருக்கிறது. பல இடங்களில் மாவட்ட டாஸ்மாக் அலுவலகங்கள், அரசியல் பிரமுகர்கள் ஆகியோர் லைசன்ஸில் இல்லாத பார்கள் நடத்தி வந்ததாகவும், அதாவது இது குறித்தும் தகவல் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தகவலானது தெரிவித்திருக்கின்றனர். சிவகங்கை, விருதுநகர் அதாவது ஆகிய மாவட்டங்களில் இத்தகைய முறைகேடுகளானது அதிக அளவில் நடைபெற்றுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரியிடம் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பல 100 கோடி ரூபாய் அதாவது முறைகேடானது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவலானது தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த டாஸ்மாக் நிறுவன மேலாளர் இயக்குனர், அதாவது விசாகான் டாஸ்மாக் நிறுவன பொது மேலாளர் ஜோதி சங்கர் மற்றும் மேலாளர் சங்கீதா உள்ளிட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு முக்கிய தகவலானது கிடைத்துள்ளதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவலானது தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இவர்களிடம் 13 மாவட்டங்களில் உள்ள டாஸ்மாக் குறித்து விசாரணையானது நடத்துவதற்கும் தற்போது வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்டுள்ளதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 16, 17 ஆகிய தேதிகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு பிறகு தற்போது வரை 33 நபர்களுக்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மனானது வழங்கியிருக்கிறார். இதில் 20க்கும் மேற்பட்ட நபர்கள் டெண்டர் முறைகேடு தொடர்பாக டெண்டர் எடுத்த ஒப்பந்ததாரர்கள் மற்றும் டெண்டருக்காக டிடி எடுத்த பயன்படுத்தப்பட்டவர்கள், ஜிஎஸ்டி எண் அதாவது உரிமையாளர்கள், மாவட்ட டாஸ்மாக் அலுவலர்கள் என சுமார் 20க்கும் மேற்பட்டவருக்கு இந்த சம்மனானது வழங்கப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியாகிருக்கிறது. சம்மன் அளிக்கப்பட்ட நபர்களிடம் இருந்து நடத்தப்பட்ட விசாரணை முடிவிலே டாஸ்மாக் முறைகேடு மட்டுமல்லாமல் டாஸ்மார்க்கை மையமாக வைத்து நடந்த பார் டெண்டர் முறைகேடும் அதன் மிகப்பெரிய அளவில் அதாவது வெளிவரும் எனவும் அதிகாரிகள் தகவலானது தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான அமலாக்கத்துறை விசாரணையில் டெண்டர் முறைகேடு பார் தொடர்பான டெண்டர் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும், என்ஓசி அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் மற்றும் லைசன்ஸ் இல்லாத பார்கள் செயல்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல்.